ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து அதிரடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரகுராம் வந்து கல்யாண முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாயா கிட்டேயும் சீனுக்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாயா, நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னு நினச்சிக்காத. உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து சாருவும் இந்த வீட்லேயே தங்கியிருக்கா. அவளோட வாழ்க்கைக்கும் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இப்போ உன்னோட முடிவு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறப்ப, உனக்கு நான் வந்து மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து, பெரியப்பா நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் உங்களை வந்து உங்களையும் பெரியம்மாவையும் 2 பேரையும் அப்பா அம்மாவாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட முடிவும் கூட அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு மாதிரி இருந்தேன். இப்போ வந்து உங்களோட அன்பு பாசத்தோடு இந்த ஊர்லேயே இருக்கணும்னு, நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, நீதாம்மா என்னோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சந்தோஷமாக இந்த பக்கம் போகிறாங்க. சீனுக்கிட்ட வந்து கேட்குறப்ப வந்து அவரும் வந்து உங்கள் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ஜானகி கிட்ட வந்து பேசலான்ட்டு வராங்க. ஏங்க, என்னங்க முடிவு பண்ணியிருக்கீங்க? கதிரை எதுக்காக வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஜானகி, அவசரப்படாத. நான் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன். 2 பசங்கக்கிட்டையும் கேட்டப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து என்னோடய முடிவை வந்து எடுக்கிறதே வந்து கல்யாணத்தில் சம்மதம்னு 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அவங்களே சின்ன பசங்களே அவ்வளோ தெளிவாக இருக்கும்போது நான் ஏன் போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை பத்மா வந்து பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்க, அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து, நான் வந்து சாருவும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து ஜானகி ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகிட்டு, அப்போ இது மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, அதுக்காக தான் கதிரை வர சொல்லியிருக்கேன். கதிர் வந்து கரெக்டாக இருப்பான் மாயாக்காக அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களாங்க, நீங்கள் எதுவும் முடிவு எடுத்தாலும் வந்து சரியாக இருக்கும். பசங்களே சரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் போட்டு குழப்பிக்கிட்டுன்னு இவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்குங்கிறப்ப வந்து பத்மா இந்த விஷயத்தை ஓடி போய் வந்து சாருக்கிட்டேயும் பார்வதிக்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் நம்ம ஒரு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, இனிமேல் நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆல்ரெடி உனக்கும் வந்து சீனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணலான்னு வந்து அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிஜம்லேயே தானா? அப்போ மாயா இருக்காளே அப்படின்னு, மாயா வந்து கதிருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உடனே வந்து சொல்லிட வேண்டியது தானே எல்லாருக்கிட்டையும். இப்போ அவசரப்பட்டு அவர் சொல்கிற ஐடியாவில் இல்லை, நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது உன் ரூட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல சாருக்கு. அப்பாடா, இனி இந்த குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் தனாவும் மாயா எல்லோரும் இருக்காங்க. மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து திருவிழாவுக்கு என்ன வேஷம் போடலான்ட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, ஐயோ போன தடவை போட்ட மாதிரி என்னால் போட முடியாது, போன தடவை நீங்கள் வந்து கரெக்டான வேஷம் தான் உனக்கு கொடுத்தது அப்படின்னுங்கிற மாதிரி அவர் பத்மா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன வேஷம் அப்படின்னு வந்து சாரு கேட்குறப்போ வந்து, அதுவா, அவள் வழக்கமாக வந்து ருத்ரதாண்டம் ஆடுவாள்ல, அதான் காளி வேஷம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு, அவளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குற, சும்மா சொன்னம்மா, நீ வந்து நல்லா தான் வேஷம்லாம் போடுற அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கதிர் வந்துடுறாங்க. கதிர் வந்தோடனே நீ வந்து வள்ளி வேஷம் போடு அப்படின்னு வந்து தனாக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து, நான் தானே முருகரை வந்து வேஷம் போட போகிறேன், அப்போ வள்ளி தெய்வான நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னா மாயாக்கும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அப்போ முருகர் வந்து நான் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சீனு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நான் வந்து மாயா கூட வந்து பேராக இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வந்து வேறு வேஷம் போட்டுக்க, உனக்கு தான் சாரு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அதெல்லாம் முடியாது, நான் தான் முருகன்னொன்னே, ஏப்பா ஒரு முருகருக்கு எதுக்குப்பா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மாயாவுக்கு ஜோடியாக வந்து நீயே முடிவு பண்ணு மாயா, என் கூட இருக்க போறியா இல்லை சீனுக்காக இருக்க போறியான்னு அந்த பைக்கில் போனப்போ ஒரு விஷயம் சொன்னால நிப்பாட்டி, அதை யோசித்து முடிவு பண்ணுன்னொன்னே, குடும்பத்துக்காக வந்து மாயா வந்து முடிவெடுத்ததை வந்து அதிரடியாக வந்து சீனு பின்னாடியே மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. எனக்கு முருகர் வந்து நான் தெய்வானியாக இருந்தாலும் சரி, வள்ளியாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து இதுதான் என் மாயா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சீனு, என் ரூட்லாம் கிளியராக இருக்குது, உனக்கு வந்து நீ உன் வேலையை பார்க்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாப்புல எல்லோரும் முன்னாடியும். ஏன் பாட்டி வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா பாட்டி, சில பேருக்கு புரியாதவங்களுக்கு புரியும், அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து தனாவும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரூமில்.
இவன் தொல்லை தாங்க முடியாது வந்து இவன் வந்து முருகர் வேஷம் போடுவானா, நான் வந்து தெய்வான வேஷம் போடணுமா, அப்போ நீ மட்டும் ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னோடனே, பரவாயில்ல இதனால என்ன இப்போ இருக்குது, எல்லோரும் வேஷம் போடுறப்ப நம்மளும் ஒரு வேஷம் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து சீனு வந்து நீ வந்து மாயா ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மாயா கிட்ட வந்து தனா முன்னாடியே கேட்குறான், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து புரியுதா புரியல, என்னோடய கஷ்டத்தை நீ வேணுன்ட்டே அவங்க கூட வந்து சேர்ந்து பேசுறிய அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து குடும்பத்துக்காக பெரியப்பா வந்து என் கல்யாணத்தை என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுக்கு நான் பரிபூர்ண சமாதானம் நான் சொல்லிட்டேன், நீயும் அப்படி தான் அதை சொல்லியிருக்க, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து கரெக்டாக வந்து மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து பெரியப்பா வந்து உன் கல்யாணத்தை பற்றி முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னோடனே, தெரியுமே, கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பெரியப்பா அவர் தான் மாப்பிள்ளைன்னா நான் வந்து சரின்றேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன் பெரியப்பா கிட்ட அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.